This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்விற்காக வைகை ஆற்று பகுதியில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபரிடம் கேட்கலாம். ஜான், வணக்கம். அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுன்றது மதுரை குலுங்க செய்யும் ஒரு நிகழ்வு என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வருஷம் இந்த நிகழ்விற்காக என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன, அதே சமயத்தில் பக்தர்களுடைய கூட்டத்தை சமாளிப்பதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்கள் ஜான். வணக்கம். தமிழகத்தில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் வரலாற்று சிறப்புமிக்க மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் மதுரையில் ஒவ்வொரு வருடமும் அழகர் கோயில் கள்ளழகர் சித்திரை திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெறும். சித்திரை திருவிழாவை மதம் கடந்து மதுரை மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுவார்கள். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் வேடமிட்டு தங்கப்பல்லாக்கில் புறப்படும் கள்ளர் நாளை 22ஆம் தேதி காலை 3 மாடி பகுதியில் இருந்து எதிர் சேவை ஆவார். அதன் பின்னர் கள்ளழகர் தல்லாகுளம் வரை எதிர் சேவையாகி 23ஆம் தேதி அதிகாலையில் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். இந்நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய பகுதியான ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதியில் பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கள்ளழகர் எழுந்தருளும் வைகை ஆற்று பகுதியை ரோட் ரோலர் இயந்திரம் மூலம் அந்த இடத்தை சமப்படுத்தி தயார் செய்து வருகின்றனர். வைகை ஆற்றிற்குள் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்துடன் எழுந்தருள்வதற்காக இந்து அறநிலைத்துறை சார்பிலும் வீரராகவ பெருமாள் கோவில் சார்பிலும் 2 மண்டகப்படிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் போது சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தரும் பக்தர்கள் வைகை ஆற்றுக்குள் இறங்குவதற்கு வசதியாக இந்த வருடம் வைகை ஆற்று வடகரை தென்கரை என 2 கரைகளிலும் 2 இடங்களில் படிக்கட்டுகள் நிரந்தர படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் முடிவு அடைந்துள்ளன. சித்திரை திருவிழாக்காக வைகை அணையில் இருந்து நேற்று 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை தற்போது நீரானது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியான ஆழ்வார்புரம் வைகை ஆற்று தடுப்பணை பகுதிக்கு வந்தடைந்தது. கள்ளழகர் எழுந்தருளும் பகுதி உட்பட ஆற்றில் குறிப்பிட்ட தூரம் முழுவதிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த முறை முக்கிய பிரமுகர்கள் வாகனங்கள் ஆற்றுக்குள் வருவதற்கு தனியாக பாதையும் அமைக்கப்பட்டு அதை நிறுத்துவதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளன. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதியில் அடையாள அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே, முக்கிய பிரமுகர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் கோரிப்பாளையம் முதல் ஆழ்வார்புரம் சாலை பகுதியில் இந்த ஆண்டு முடிக்காணிக்கை செலுத்துவதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றின் வடகரை ஓரங்களில் முடிக்காணிக்கை செலுத்துவதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கள்ளழகர் வைகை ஆற்றிற்கு வருகை தரும்போது பூக்கள் தூவி வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அதையும் ஆய்வு செய்து வருகின்றனர். வைகை ஆற்று பகுதியில் உள்ள ஏவி மேம்பாலத்திற்கு வண்ணம் பூசப்பட்டு நிலையில் பாலம் முழுவதிலும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. அழகரை எதிர்நோக்கி மதுரை மாநகரமே தயாராகி கொண்டிருக்கிறது. நன்றி ஜான் கிறிஸ்டோபர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.